ஊருக்கு போகிறோம் சீரீஸில் டே 2 பார்க்கலாமா. காலையில் எழுந்ததுமே மார்னிங் வியூ பார்த்துட்ருந்தேன். அப்புறமா எங்கள் அம்மா டீ போட்டிருந்தாங்க. அது கூடவே 3 ப்ரெட்டும் தொட்டு சாப்பிட்டுட்டு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் தாத்தா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது அரைஞ்சா மீன் சொல்லுவாங்க. கூடவே இன்னொரு மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பேர் என்னென்னு தெரியல. இது ஒரு 2 மீன் வாங்கிட்டு வந்தாங்க, முள் இல்லாத மீனுன்னு சொல்லிட்டு. அதை அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கான மசாலா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வறுத்து அரைக்கல, அப்படியே ராவாக தான் அரைச்சி குழம்பு செஞ்சிருந்தோம். இதோட ரெசிபி வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சு மசாலா அரைச்சாச்சு. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே எங்கள் மாமா பையன் வந்திருந்தான். காலையிலேயே ஒர்க்குக்கு போகிறதுக்காக டிராக்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அப்போ என்ன நாளைக்கே ரெசிபி வீடியோலாம் அப்லோட் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கலாய்ச்சிட்டு இருந்தான். சரி இருடா உன்னையும் வீடியோவில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, இரு நான் நல்லா போய் மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் தாத்தாலாம் கேட்டுட்டு இருந்தார், என்ன வீடியோ போடுறாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆடி 18 விலாகு, எங்கள் அண்ணா பொண்ணு பர்த்டே விலாகுன்னு நிறைய போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தான். அப்போ தான் எங்கள் தாத்தாவுக்கு தெரியும், இந்த வீடியோலாம் எடுக்கிறது மொபைலில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்காக தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பர்பஸ்க்காக அப்லோட் பண்ணுறேன், இது மாதிரி வீடியோலாம் போடுறேன்னு கேட்டுட்டு இருந்தார். நானும் சொல்லிகிட்டு இருந்தேன், சும்மா ஜாலியாக தான் வீடியோ எடுத்து போடுறேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் சின்ன மாமாவோட பையனும் உட்காந்துட்டு இருந்தான். உன்னையும் வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லிட்டு. அவன் பேர் ரித்தீஷ். அவனையும் வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தான். அழகாக உட்காந்து போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தான், சமத்து பையனா. அதுக்கப்புறமா குழம்பும் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். மீன் குழம்பு ரெடியானதும் தனியாக கீழே இறக்கி வச்சுட்டு ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை தூவி விட்டுட்டோம். அது வாசனை நல்லாயிருக்கும். நீங்கள் கூட மீன் குழம்பு வச்சிங்களா, ஃபைனலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஃபிஷ் ஃப்ரை செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி கடையிலே போய் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எங்கள் தாத்தா வாங்கிட்டு வந்திருந்தார். சரி அதை தான் எல்லாம் மீனில் போட்டு பரட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் சன்லைட்டில் ட்ரை ஆக விட்டுட்டோம். அடுத்ததாக அதே குழம்பு வச்சோம்ல, அதே அடுப்பில் எண்ணெயும் ஊற்றி ஹீட்டாக விட்டுட்டு மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருந்த மீனெல்லாம் எடுத்து போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். மீனெல்லாம் நான் பாட்டுக்கு மசாலா தடவி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு பேட்சாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டோம். ஒரு பேட்சாக எடுக்க மீன் காலியாகிட்டே இருந்தது. ஃபைனலாக கொஞ்சம் தான் வந்தது மீன், ஏன்னா நடுவில் நாங்களே எடுத்து சாப்பிட்டுட்டோம். ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து எண்ணெயில் பொரித்து அது மேலே போட்டுட்டு அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு முடிச்சாச்சு. மீன் நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி காலையில் டிஃபன் இட்லியும் மீன் குழம்பு மீன் வறுவல் வச்சு காலை டிஃபனை முடிச்சாச்சு. பாய்.